ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து என்னோடய குழந்தைங்க 2 பேருக்கு வந்து மொட்டை எடுக்க போகிறோம். இதை வந்து பையனுக்கு வந்து பிறந்த மொட்டை வந்து அம்மா வீட்டு சைடில் எடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து பாப்பாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து 2 மொட்டை அடிச்சிட்டோம். இது வந்து குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கணுன்ட்டு அதை நாங்கள் அடிக்க போகிறோம். நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயிலில் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும். நீங்கள் தான் வேண்டணும்னு நினச்சா கண்டிப்பாக வேண்டிக்குங்க. இந்த குழந்தை இல்லாதவங்க, ரொம்ப நாள் வந்து குழந்தை இல்லாதவங்க, திருமணமாகாதவங்க, நீங்கள் நினச்ச எந்த காரியமாக இருந்தாலும் அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு நடக்கும். நான் வந்து அந்த கோயிலை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இவங்க தான் வந்து என்னோட பொண்ணு. இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பிறந்த மொட்டை எடுக்க போகிறோம். ஏமா ஹாய் சொல்லுங்க. ஏமா வந்தா ஏமா ஹாய் சொல்லுங்க. இதுதான் என்னோட 2 பசங்க. ஹாய். நம்ம சப்ஸ்கிரைபர்க்கெலாம் ஹாய் சொல்லுங்கள். கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போனோடனே குழந்தைங்களுக்கு வந்து மொட்டை அடிக்க வந்து ரெடி ஆகிட்டு, இன்னொருத்தவங்களும் வந்து மொட்டை அடித்தாங்க. அவங்க வந்து மொட்டை அடித்து முடித்து குழந்தைய குளிப்பாட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு என் பொண்ணை உட்கார வச்சோம். பொண்ணு என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே தெரில, கத்துவாளா கொள்ளுவானே தெரில. அதனால் சரி ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. பட் பாப்பா வந்து சமத்தா வந்து முடியெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டா. அவ்வளோவா வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த மொட்டை அடிக்கிறது. தம்பி தான் சுத்தமாக எடுக்க முடியல. கொஞ்சம் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக தாய்மாமா மடியில் உட்காந்து மொட்டை அடிக்கணும்னு வாங்க. ஆனால் தம்பி ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால அவங்க மடியில் எடுக்கலை. யார்கிட்டையும் உட்காரல, என்கிட்ட தான் உட்காந்துக்கிட்டா பாப்பா. அதனால் சரி என்னோடய மடியிலே வந்து உட்கார வச்சு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு என் மடியிலே உட்கார வச்சாச்சு. சமத்தா பார்க்குது. நமக்கு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால சரி சமத்தா வந்து பார்த்துக்கிட்டு சமத்தா அந்த கிளிகிளிப்பியை கையில் கொடுத்தோன்னா பாப்பா உட்காந்துக்கிட்டா. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்களும் எடுக்க கொஞ்சம் அமைதியாக இருந்தா. ஃபஸ்ட்டு தான் வந்து லைட்டாக சவுண்டு போட்டால் கத்துனா அடம் பிடிச்சாங்க. அப்புறம் வந்து பொறுமையாக வந்து மொட்டை அடிக்க விட்டுட்டாங்க. குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கும்போது நம்ம இந்த கூட்டத்தை காட்டக்கூடாது. ஏன்னா அந்த கூட்டத்தை காட்டினாலே வந்து குழந்தைங்க ரொம்ப பயந்துடுவாங்க. எங்களுக்கு முன்னாடி அடித்தவங்க வந்து ரொம்ப கூட்டம் கூட்டிகிட்டு குழந்தைக்கு இந்த விளையாட்டு சொல்லி இப்படிலாம் கத்திக்கிட்டு இருந்தனால அந்த குழந்தை வந்து ஒழுங்காக அடிச்சுக்கல. இப்போ வந்து தம்பிக்கும் மொட்டை அடித்தாச்சு, பாப்பாவுக்கும் மொட்டை அடித்து ட்ரெஸ்லாம் மாற்றி கொண்டு வந்து கோயிலில் உட்கார வச்சாச்சு. எவ்வளோ செமத்தாக பார்க்குது பாருங்கள் என்னோடய பாப்பா. சந்தனம்லாம் குழு குழுன்னு இருக்குது. சந்தனத்துலாம் தலையில் பூசியாச்சு. அப்புறம் வந்து அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம வந்து கோயிலில் அபிஷேகம் கொடுத்து மொட்டை அடித்தனால என்னோடய பாப்பாவும் நானும் செமத்தா முடிஞ்சிடுச்சு. அதான் என்னோடய ஃபேமிலி, இதுதான் ஹஸ்பண்டு, 2 பிள்ளைங்க, நான். கோயிலில் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து வயல்வெளி தாங்க. சுற்றி வந்து விவசாயம் தான் இந்த சைடெல்லாம். இதுதான் கோயில். நீங்கள் வேண்டுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோயிலில் வேண்டிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது வீரமகா காளி அம்மன் சொல்லுவாங்க. தூண்டி வீரனார் 2 சுவாமி வந்து இங்கே இருக்கும். நம்ம வந்து அபிஷேகம் கொடுக்குறது இதுதான் வீரமகா காளி அம்மனுக்கு தான். ஃபுல்லாக இங்கே விவசாயம் தான் மக்களே. சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக வந்து விவசாயம் நிலம். சில பேருக்கு இது என்ன கோயில் தெரிஞ்சவங்க வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய பையன் அங்கே நிற்கிறான், ஹஸ்பண்டு, குழந்தைங்க எல்லாமே முடிஞ்சு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு. வேணுன்றவங்க சாமி நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க. கும்பிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த கோயிலில் வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த கோயில் வந்து இருக்கும். நல்லபடியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து மொட்டையெல்லாம் அடித்தாச்சு. அந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கும். நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து நல்லபடியாக வேண்டிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது நடக்கும். என்னோடய சேனல் நேம் பார்த்திங்கன்னா அனுஷா லைஃப் ஸ்டைலு. இது கோயிலில் கொடுத்த பிரசாதத்தை பார்ப்போம். இந்த வந்து மாதுளம்பழம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு பழம், தேங்காய் மூடி, அப்புறம் வந்து நமக்கு வந்து மாவிளக்கு போட்டோம். இந்த கடலையும் பொங்கலும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடியில் வந்து பொங்கல் இருக்குது, மேலே வந்து கடலை இருக்குது. இதான் வந்து கடலை, பொங்கல் இதெல்லாம் வச்சு நமக்கு கொடுத்தாங்க.
இது வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்சனால அங்கே வந்து 100 நாள் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கே வந்து பாதி பொங்கல் வந்து நாங்கள் கொடுத்தோம். நம்ம செய்கிறது வந்து சாதம் கொடுத்தோம். என்னோடய பாப்பா இன்றைக்கி தான் வந்து மொட்டை அடித்தோம். இன்றைக்கி தான் வந்து பாப்பா வந்து தவழ்ந்து வர்றாங்க. அதுதான் ஒரு கிளிப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா பாருங்கள். இன்றைக்கி தான் வந்து அவங்க இந்த தவழுவாங்க. குப்பத்துக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி தான் வந்து அவங்க தவழ்ந்தே வர்றாங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி வரப்போகிற இதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாருனா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ க்யூட்டாக வந்து பண்ணுறாங்க பாருங்கள். அங்கேருந்து இந்த கதவோட அந்த சைட் லாக் பண்ணுறது வந்து பிடிக்க அங்கேருந்து ஓடி வர்றாங்க. அவங்கள பாயில் போட்டிருந்தேன். பட் அவங்க வந்து தவழ்ந்து தவழ்ந்து இங்கே அப்படியே வந்துட்டாங்க. இது பார்க்க நல்லா இருந்தனால தான் அந்த வீடியோ அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் மாதிரி. நம்ம பெண் பிள்ளைங்க என்னன்னாலும் ஒரு குழந்தைய நம்ம வந்து நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம சேனல் பிடிச்சதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.